நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்த வட மாநில இளைஞர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். தொழிலாளர்கள் இருவரும் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட துபலேஷ் மற்றும் முன்னா ஆகியோருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக போலீசார் விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கியிருந்தார்களா அல்லது கோஷ்டி மோதலா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்த வட மாநில தொழிலாளர்கள் இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். தொழிலாளர்கள் இருவரும் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் தேவியா. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வெப்படையை சுற்றி வட்டார பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னாக்க 30க்கும் மேற்பட்ட தனியார் நூற்பாலைகள் இங்கே வருகிறது. இந்த நூற்பாலையில குஜராத், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்க தங்கியிருந்து பணிபுரிந்து வருகிறார்கள். அதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வெப்படை அருகே உள்ள பாதரை அப்படின்ற பகுதியில ஒரு தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் இருவர் நேற்று இரவு தலையில் 2 பேரும் மீதும் தலையில் கல்லை எறிந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பான தகவல் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெப்படை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு நிகழ்விடம் சென்ற காவல்துறையினர் இரட்டை கொலை நடந்த சம்பவத்தை வழக்கு பதிவு செய்து அந்த 2 உடல்களையும் உடல்கூறு ஆய்வுக்காக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதனை அடுத்து நடத்திய விசாரணையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இருவர் பேரும் தெரிய வந்திருக்கிறது. ஒருவர் துபலேஷ் என்றும் முன்னா என்றும் இருவரும் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான காரணம் குறித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது யாரேனும் வழிபறி செய்து இவர்களை கொலை செய்தார்களா என்ற ஒரு கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தனியார் நூற்பாலையில் உள்ள உரிமையாளரிடமும் அவருடன் பணிபுரிந்து வரும் சக தொழிலாளர்களிடமும் இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த இரட்டை கொலை சம்பவம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வெப்படை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற வடமாநில தொழிலாளர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.